வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ப்ரொக்கோலி பொடிமாஸ். நான் ஒரு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். இது போல் இந்த ஃப்ளவரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுடுதண்ணியில் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி பூ எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இது அந்த பூச்சி ஏதாவது இருக்குன்றதுக்காக இந்த ஸ்டெப் செய்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நாம் இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ரொக்கோலி எல்லாத்தையுமே, அந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் வெடித்ததும் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சு அதோடு சேர்த்துப்போம். கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த உப்பு மொத்த டிஷ்ஷுக்குமே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு போட வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷமாவது வதக்குங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷமாவது இதையும் நம்ம கலந்து விடணும். இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நான் ஒரு 4 முட்டை எடுத்துட்டு அதை நல்லா அடிச்சுக்கிறேன். இதில் உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் முட்டையை மட்டும் நல்லா அடித்து எடுத்துப்போம். இப்போது இந்த ப்ரொக்கோலியில் எல்லாத்தையும் ஓரமாக விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு முட்டை லைட்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ப்ரொக்கோலியும் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இதையும் நீங்கள் ஒரு 3 நிமிஷம் இப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா முட்டை ப்ரொக்கோலி எல்லாம் சேர்ந்து அழகாக குக் ஆகிடும். நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா குக் ஆகும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நாம் இறக்கிட்டா அருமையான ப்ரொக்கோலி பொடிமாஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.